சுந்தரகாண்டம் 62வது சர்க்கம். வன காவலர்களை அதட்டுதல். வனத்தை தங்கள் இஷ்டப்படி அழித்து கொண்டிருந்த வானரங்களை பார்த்து ஹனுமார், வானரங்களே, கவலைப்படாமல் ஆசை தீர மது அருந்தி களிப்புறுங்கள். உங்களை தடுப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். மாருதியை தொடர்ந்து அங்கதனும் அந்த குரங்கு கூட்டத்திற்கு ஆதரவாக பேசினான். இப்படி ஹனுமானும் அங்கதனும் உத்தரவிட கேட்டு மகிழ்ந்த வானரர் பழங்களை பறித்து தேனை பருகி வனத்தை அழிக்க முனைந்தபோது தடுத்த காவலர்களை அடித்து துன்புறுத்தினர். சிலர் தொன்னைகளில் தேனை சேகரித்து குடித்தனர். தொடைகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். மது மயக்கத்தால் வானரர்கள் பலவித சேஷ்டிகளில் ஈடுபட்டு பெரிதாக இரைச்சலிட்டனர். அடிபட்ட காவலர்கள் தங்கள் தலைவனான ததிமுகனிடம் முறையிட்டார்கள். அதை கேட்டு ததிமுகன் வானரர்களை கண்டு அவர்கள் காரியங்களை தடுக்க எண்ணி தன் பரிவாரத்தோடு வனம் வந்தான். வனம் புகுந்த ததிமுகன் தன் பரிவாரங்களோடு வானரங்களை சுற்றி வளைத்து கொண்டான். ததிமுகன் சினம் கொண்ட அங்கதன் முதலிய வானரர்களால் தாக்கப்பட்டான். அதனால் ததிமுகன் மூர்ச்சித்து விழுந்தான். சற்றைக்கெல்லாம் எழுந்த ததிமுகன் வானரங்களை தடியால் தாக்கினான். பிறகு சற்றே யோசித்து ராமரோடு உள்ள சுக்ரீவனை சந்தித்து செய்தியை சொல்வோம், நம் வார்த்தையை கேட்டு சினம் கொண்டு வானரங்களை சுக்ரீவன் தண்டிப்பான். தலைமுறையாக போஷிக்கப்பட்டதும் தேவர்களும் உட்புக முடியாததுமான இந்த வனம் அழிக்கப்பட்டதால் சினம் கொள்ளும் சுக்ரீவனால் இந்த வானரங்கள் அழிய போகின்றன என்று சொல்லி காவலர்களோடு சுக்ரீவனிடம் சென்றான். விண்ணில் பறந்து வந்த ததிமுகன் ராம லட்சுமண சுக்ரீவர் உள்ள இடம் வந்து சுக்ரீவனின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான். 62வது சர்க்கம் முற்றிற்று. 63வது சர்க்கம். ததிமுகன் முறையீடு. சிரம் தாழ்த்தி நமஸ்கரித்த தன் மாமனான ததிமுகனை சுக்ரீவன் எழுப்பி, என் கால்களில் ஏன் விழுகிறீர்? அஞ்ச வேண்டாம், எழுந்திரும் என்றான். பின்னர் ததிமுகன் சுக்ரீவனை பார்த்து, ஓ, தங்கள் மதுவனம் இதுவரை ரிஷி ராஜசினாலும் வாலியாலும் உம்மாலும் தவிர பிறரால் உள்ளே பிரவேசிக்கப்படவில்லை. தற்போது அவ்வனம் வானர்களால் பாழ்படுத்தப்பட்டது. தடுக்கச் சென்ற காவலர்களை சற்றேனும் மதிக்காமல் பேரழிவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடித்து துன்புறுத்துகிறார்கள். தங்கள் எஜமானனாக இருந்தும் அந்த வானரர் அலட்சியமாக இவ்வாறு செய்கின்றனர் என்று சுக்ரீவனிடம் பேசிய ததிமுகன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த லட்சுமணன், ஓ ராஜன், இவர்கள் துயரத்தோடு தங்களிடம் பேசியது என்ன என்று கேட்க, அதற்கு சுக்ரீவன் இளவனிடம் இவ்வாறு சொன்னான். பெருமைக்குரிய இளவலே, தென்திசையில் சீதையை தேட அங்கதன் தலைமையில் சென்ற வானரங்கள் மதுவனத்தில் புகுந்து தேனை பருகி கூத்திடுகின்றனர் என்று ததிமுகன் சொன்னான். தாங்கள் எண்ணிச் சென்ற காரியம் நிறைவேறியதால் தான் அவர்கள் மகிழ்ச்சியால் இவ்வாறு செய்தார்கள் என எண்ணுகிறேன். அன்னை ஜானகியை அவர்கள் நிச்சயம் கண்டிருப்பார்கள். இதனையும் ஹனுமாரே சாதித்திருப்பார். ஹனுமாருக்கே காரிய சித்திக்குரிய புத்தியும் முயற்சியும் வீரியமும் கல்வியும் முழுமையாக இருக்கிறது. ஜாம்பவானும் அங்கதனும் காவல் செய்ய ஹனுமார் கட்டளையிட ஒரு காரியம் நடைபெறுமானால் இது நிச்சயம் வீணாகாது. ஓ லட்சுமணா, நிச்சயம் சீதையை அவர்கள் கண்டிருப்பார்கள். சீதையை காணாது திரும்பி இருப்பின் பிரம்மதேவனின் வரத்தால் நான் பெற்ற இந்த மதுவனத்தை அவர்கள் இப்படி பாழ்படுத்தி இருக்க மாட்டார்கள். சுக்ரீவனின் வார்த்தைகளை கேட்டு ராம லட்சுமணர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். நல்லபடி காரியத்தை முடித்துவிட்டு வந்த அவர்கள் செயலை நான் மன்னிக்கிறேன். காரிய சித்தி பெற்ற ஹனுமாரின் தலைமையில் உள்ள வானரங்களை ராம லட்சுமணர்களோடு நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி சுக்ரீவன் ஆனந்தப்பட்டான். 63வது சர்க்கம் முற்றிற்று. 64வது சர்க்கம். ஹனுமார் முதலியோரின் வருகை. சுக்ரீவன் ஆணையை பெற்ற ததிமுகன் அனைவரையும் நமஸ்கரித்து தன் பரிவாரங்களோடு விண்ணில் கிளம்பி மதுவனம் வந்து சேர்ந்தான். அங்கு வானரர் சற்றே தமது மயக்கம் தெளிந்து காணப்பட்டனர். அங்கு ததிமுகன் அங்கதனிடம், என் சேவகர்கள் அறியாமல் செய்த பிழையை மன்னித்துவிடு. நீ யுவராஜா, எங்கள் பிரபு. உங்கள் வருகையை சுக்ரீவனிடம் தெரியப்படுத்தினேன். சுக்ரீவன் உங்கள் செயலை பற்றி கேட்டு மகிழ்ந்தானே தவிர கோபிக்கவில்லை. உங்களை அவனிடம் அனுப்பும்படி கட்டளையிட்டுள்ளான். ததிமுகன் தெளிந்த வார்த்தைகளை கேட்ட அங்கதன், வானரங்களே, நாம் வந்த செய்தி ராமருக்கு தெரிந்திருக்கும் என நம்புகிறேன். எனவே இனி தாமதம் தகாது. உடனே பிரபுவை சந்திப்போம். அங்கதனின் பேச்சை கேட்டு மகிழ்ந்த வானரர், தாங்கள் கட்டளையிட்டால் சுக்ரீவராஜனிடம் செல்வோம் என்று சொன்னார்கள். அங்கதன் வானரர்களின் பேச்சை கேட்டு மகிழ்ந்து அவர்கள் விரும்பியபடி செய்வோம் என்றான். பிறகு வானரர்கள் அங்கதனை தொடர்ந்து விண்ணில் பறந்து சென்றனர். வானரங்களின் வரவு தாமதப்பட்டதாக எண்ணி ராமரின் கண்கள் கலங்கின. அதனை கண்டு சுக்ரீவன், நல்லதே நடக்கும், கலங்க வேண்டாம்.
ராமருக்கு ஆறுதல் சொன்னான். நான் அனுப்பிய வீரர்கள் காரிய சித்தி பெறாமல் இங்கு திரும்பி இருக்க மாட்டார்கள். வந்த அங்கதன் முதலிய வானரர்கள் எங்களால் காக்கப்படும் உயர்ந்த மதுவனத்தை தாங்கள் மேற்கொண்ட காரியத்தில் தோற்றிருந்தால் அழிக்க முற்படுவார்களா? சீதையை கண்டதால் தங்கள் துக்கம் தீர்ந்தது. கௌசல்யை உத்தம புத்திரனை பெற்றாள் என்பது உறுதியாயிற்று. தாங்கள் செய்த புண்ணிய கர்மங்கள் பலனை தந்தன. இந்த நல்ல காரியத்தை ஹனுமனே செய்திருப்பான். சூரியனுக்கு ஒளியும் ஆற்றலும் இயல்பானது போல ஹனுமானிடம் காரிய சித்தியும் புத்தியும் முயற்சியும் பராக்கிரமும் இயல்பான குணங்கள். ஆலோசனை சொல்ல ஜாம்பவான், சேனை தலைவன் அங்கதன், காவல் செய்பவன் ஹனுமான் என அமைந்திருக்க நமது காரியம் வெற்றி பெறுவதில் வியப்பென்ன? எனவே துக்கத்தை விளக்குங்கள் என்று சமாதானம் செய்தான் சுக்ரீவன். இதற்குள் காரிய சித்தி பெற்ற ஆர்வத்தில் பெருமுழக்கம் செய்தபடி வானில் வானரர் வருவது கண்டு மகிழ்ந்த சுக்ரீவன் தன் வாளை சுழற்றினான். வானரர்கள் ராமரை தரிசிக்க ஆவல் மிக்கவராய் ஹனுமான், அங்கதன் இவர்களை முன்னிட்டு கொண்டு பூமியில் குதித்தனர். பிறகு ஹனுமார் ராமரையும் இளவலையும் தரையில் வீழ்ந்து வணங்கி ராமரை பார்த்து, கண்டேன் சீதையை, கற்பின் பெருமையை காத்தபடி எந்த ஆபத்தும் இன்றி உள்ளார் என்றார். ஹனுமாரின் வார்த்தையை கேட்ட ராம லட்சுமணரும் சுக்ரீவனும் தங்கள் காரியம் நிறைவேறியது என்று மகிழ்ந்து ஹனுமனை மிக பெருமையோடு கண்ணிமைக்காது பார்த்தபடி இருந்தனர். அவர்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. 64வது சர்க்கம் முற்றிற்று.